வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கைஸ், நான் தான் எம்சி பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து எல்லோ கேமிங். சரியா, இப்போ நான் உட்டை மைண்ட் பண்ணிட்டு இருக்கும்போது என்னை வந்து அடிப்பார். சரி, அதுக்கப்புறம் விட்டுரு ப்ரோ, என்னைய போதும் ப்ரோ, தெரியாமல் அடிச்சு விட்டோம் ப்ரோம்பாரு. சரின்னு சொல்லிட்டு நானும் விட்டுருவேன். இன்றைக்கான டார்கெட் வந்து பார்ட் 1 டார்கெட் வந்து உட்டை மைண்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து வில்லேஜ் கண்டுபிடிக்கிறது. அதுதான் பார்ட் 1. பார்ட் 2 நாளைக்கு நான் போடுறேன் வீடியோ. சரியா, பார்ட் 2 இன்றைக்கே போட்டாலும் போடுவேன். சரிங்களா, நான் ஒன்றே நாளைக்கான்னு சொல்லிட்டு யோசிக்கக்கூடாது, இன்றைக்கே போட்டாலும் போடுவேன். வாங்க ஃபஸ்ட்டு உட்டை மைண்ட் பண்ணி போய்ப்போம். அவர் எங்கடான்னு போயிட்டார். நான் உட்டை மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு தேடலான்ட்டு வில்லேஜ் தேடலாம் ப்ரோங்கிறேன். அவர் எங்கேயோ போயிட்டாருன்னு நினச்சிக்கிட்டு நான் ஒரு செகண்ட் வீடியோ கட் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு தேடாமல் போயிட்டேன். எங்கடான்னு பார்த்தா பக்கத்துலேயே தான் நின்றுருக்காரு. அதுக்கப்புறம் வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு போகலான்னு நினச்சிட்டு டெலிபோர்ட்டு யூஸ் பண்ணலாமான்னு கேட்கலான்னு நினச்சிட்டு போட்டால் அவர் என் முன்னாடியே தான் நிற்கிறாரு. என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டே ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு, சரி ப்ரோ வா ப்ரோ வில்லேஜுக்கு போய் தரலாம் அப்படின்னோடனே, வா ப்ரோ வில்லேஜ் தரலான்னு நானும் சொன்னேன். அவரும் ஓகே வா ப்ரோன்னாரு. இந்த இடத்துல ஒரு ஆடு இருந்தது. நான் ஆக்சஸ் செஞ்சுட்டு வந்து அடிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த ப்ரோ என்ன பண்ணிட்டார், அவரே அடிச்சு இது பண்ணிட்டார். ரொம்ப நேரமாக விளையாடிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த பாருங்க செல்லெல்லாம் லேக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த இடத்துல கேவ், வா ப்ரோ கேவ் மைனிங் போகிறாங்க. ஆணியாக பிடுங்க வேடா வாடா இங்கே அப்படின்ட்டாரு ஒரே வார்த்தையா. என்ன ப்ரோ அப்படிங்கினேன். நீ போன தடவை போய் வீடியோ எடுத்ததில் இந்த மாதிரி தானே ப்ரோ பண்ணேன், வா ப்ரோ போகலாம் செவனேன்ட்டு. சரி ப்ரோ நீ ஏன் முன்னாடி போ ப்ரோ, நான் ஒன்றுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர் முன்னாடி போட்டப்போ, ப்ரோ பம்கினை இது பண்ணு ப்ரோ, முதல்ல அயனை செய்யணும், அதுக்கப்புறம் தான் பிளாக் செய்ய முடியும், நீ முதல்ல வா ப்ரோ சனிவனேன் அப்படின்னா. என்ன ப்ரோ இப்படி திட்டுறிய ப்ரோ அப்படின்னோடனே, என்ன ப்ரோ இப்படி திட்டுறியா அப்படி திட்டுறியன்னா, வா ப்ரோ செவனேன்னு அப்படின்னேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இருக்கும்போது இப்போ என்னைய போக சொன்னார். ஏன் இப்படி போக சொல்கிறாருன்னு பார்த்தா, பின்னாடி ஒரு ஆடு இருந்துருக்கு, அதை வெட்ட போயிருக்காரு. நான் பார்த்துருவேன்னு சொல்லிட்டு என்னைய முன்னாடி போக சொல்லிட்டாரு. நானும் அது தெரியாமல் முன்னாடி போயிட்டுருக்கேன். சரி, இந்த இடத்துல வரும்போது ஒரு கேவுக்குள்ளே மாட்டிக்கிறேன். ஐயையோ ப்ரோ காப்பாற்று ப்ரோ, ஐயையோ எவனோ இருக்கிறான் ப்ரோ அப்படின்னு அவர் போட்டு விட்டார் என்கிட்ட. ப்ரோ க்ரீப்பரு அப்படின்னு நான் அதை திரும்பியே பார்க்கல. ஐயையோன்னு பயந்துக்கிட்டே இருந்தேன். இந்த இடத்துல லைட்டு மாதிரி இருந்தது. என்னதான் லேண்டன் போல இருக்குன்னு நினச்சி எடுத்து பார்த்தா கோகோ பீன்ஸா, போடா வெளியே அப்படின்னு தூக்கி போட்டேன். வா ப்ரோ டக்குன்னு சொல்லிட்டு நான் ஒரு விட்டுட்டு நான் பாட்டுக்கு போக ஆரம்பித்தேன். இந்த இடத்துல பாருங்களேன், நான் ஸ்விம்மிங் போயிட்டுருக்கும் போது அந்த இடத்துல எனக்கு இங்கேயே லைட்டாக தெரியும். ஆனால் நான் அதை கன்ஃபார்ம் பண்ணலை. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் அடிச்சுட்டு போகும்போது தான் எனக்கு தெரியுது அது வந்து ரூயண்டு பொட்டல்னு. நீங்களே பாருங்களேன், என்னைய முன்னாடி போயிடுவா, என்னைய விட்டுட்டு முன்னாடி போவாருன்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒரு மீன் இருக்குன்னு மீன் அடிக்க போனார் பாருங்க. சரி, இந்த இடத்துல ஒரு நார்மல் ஊட்டை மைண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த இடத்துல ரூயன் பொட்டல். சரி நம்ம பார்த்தது கன்ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முன்னாடி போயிட்டேன். ப்ரோ எங்கே ப்ரோ போகிறேன்னா, இல்லை ப்ரோ நான் வாட்டுக்கு 7 தான் ப்ரோ இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்னாடி உட்டை மைண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நான் டப்புன்னு வந்துட்டேன். அப்புறம் என்னை ஒரு ரூயண்டு பொட்டல் அவரும் பார்த்துட்டு, ப்ரோ செஸ்டோட லூட்டெல்லாம் அடியே அடிச்சிடாது ப்ரோ ப்ளீஸ் ப்ரோ விட்ரு ப்ரோ அப்படின்னாரு. வாய்ப்பே இல்லை, முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். அப்புறம் வந்து இந்த இடத்துல பாருங்கள், இங்கே இருக்கும் செஸ்ட்டில் வந்து என்னென்ன இருக்குன்னு நீங்களே பாருங்கள். 3 கோல்டு, 3 கோல்டு, அப்புறம் 5 கோல்டு, ஃப்ளின்டன் ஸ்டீல் ஒன்று எடுத்துக்கிட்டேன், அப்புறம் கோல்டன் ஆப்பிள் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் 5 கோல்டு இந்த இப்போ நான் கையில் வச்சுருக்க கோல்டை பார்த்ததுனால தான் கோல்டே கேட்டார், இல்லைனா நான் கேட்டிருக்க மாட்டார். அதுக்கப்புறம் சரி ப்ரோ இந்த எனக்கு ஒரு 3 கோல்டு கொடு ப்ரோ அப்படின்னோடனே நானும் கொடுத்துட்டேன். அவர்கிட்ட என்ன தெரியுமா சொன்னேன், ப்ரோ என்கிட்ட 5 கோல்டு தான் ப்ரோ இருக்குது, நீ 3 வச்சுக்க ப்ரோ, நான் 2 வச்சுக்கிறேன், நான் தான் ப்ரோ தாராள துண்டி அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரோ என்ன ப்ரோ ஹியூமனிட்டி பண்ணிட்டியே ப்ரோ அப்படின்னு உடனே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற அப்படின்ட்டு. அப்புறம் இங்கேயே நிற்கிறாரு. என்ன ப்ரோ பண்ணுற அப்படின்னு கேட்டால், லேக் ஆகிடுச்சு ப்ரோ, அதான் வெளியே போய்ட்டு வரலான்னு இருக்கேன். ப்ரோ வெளியே போனீங்க டெட் பாடி நீ தான் ப்ரோ, வெட்டி குமிச்சிடுவேன். வா ப்ரோ சவுண்டேன்ட்டு. வில்லேஜை தேடுற வந்தோமா இல்லை இப்போ லூட் அடிக்க வந்தோமா, வில்லேஜை தேடலாம் வா ப்ரோ, வில்லேஜை தேடிட்டு இந்த ரூயன் போர்ட்டல் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூயண்ட் போர்ட்டலோட கோஆர்டினேஷன் எடுத்து வச்சுக்கிட்டேன். கோஆர்டினேஷன் எழுதி வச்சுக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு வந்துட்டோம். வில்லேஜை தேடி நாங்களும் அடைஞ்ச பாடு இருக்கே அப்பா. இங்கே இந்த நினப்பில் ஏதோ ஒரு நினப்பில் கோல்டன் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டேன். ஐயையோ கோல்டன் ஆப்பிள் எடுத்து சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு.
கடைசியில் அப்புறம் என்கிட்ட ஃபுட்டே இல்லை, கடைசி வரைக்கும் போயிடுச்சு. ஒரே ஒரு மீட்டு மாதிரி இருக்கிற காட்டு தான் சிம்பிள் காட்டுனுச்சு. ப்ரோ வில்லேஜ்னாரு, எங்கடான்னு பார்த்தா அது வெறும் மலை. என்ன ப்ரோ இப்படி ஏமாத்துறாரு? ப்ரோ பண்ணி அடித்தது போதும் வா ப்ரோ அப்படின்னு கேட்க மாட்டேங்கிறாரு. ப்ரோ பண்ணி அடித்து சாப்பாடு எடுத்துக்கணும் ப்ரோ, நீ இப்போ கோல்டன் ஆப்பிளில் தின்னிய அதே மாதிரி நான் எப்படி ப்ரோ தின்னது உங்களுக்கு எப்படி ப்ரோ தெரியும் அப்படின்னு கேட்டால், நான் கையில் வச்சு திங்கிறிய அப்படிங்கிறாரு. என்ன ப்ரோ இப்படி சொல்கிறிய அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வில்லேஜை தேட கிளம்பி போயிட்டுருக்கோம். அவரும் வா வா ப்ரோ வா ப்ரோ வா ப்ரோங்கிறேன். அவரும் பண்ணி அடிச்சுட்டு தான் வருவேன், என் முன்னாடி எப்படி அது வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பண்ணி அடிச்சுட்டு இருக்காரு. நான் கூட ஆக்சி செஞ்சு அடிக்கிறேன்னு பார்த்தா வெறும் ஸ்டிக்கில் அடிக்கிறாரு. அதுக்கு நீ கையிலே அடிக்கலாமே ப்ரோ. இந்த இடத்துல ஒரு ஆடு தெரியும், ஆடை மைண்ட் பண்ணலாம், ஆடை அடிக்கலான்னு பார்த்து ஐயோ மைனினே வருது. ஆடை அடிக்கலான்னு போயிட்டு நான் அடிக்கலான்னு பார்த்தா அவர் அடிப்பார். முன்னாடி ஒரு ஆடு இருக்கும், சரி அந்த வெள்ளாடை நம்மளே அடிச்சிடுவோன்னு பார்த்தா இதுதான் என் கடைசி ஆடு அப்படின்னு சொன்னார். ஐயையோ விட்டுறவே கூடாது, நம்ம தான் போய் அடிக்கணும்னு பார்த்தா அது 2வது ஆடாம். சாரி ப்ரோ மாற்றி சொல்லிட்டேன், இது 2வது ஆடு அப்படிங்கிறாரு. என்ன ப்ரோ இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் அதை அடிக்கலான்னு போவேன். நல்ல டேமேஜ் நான் அடித்து எடுத்துடுவேன். ஆனால் அதையும் ஓசி தட்டலான்னு பார்த்தாரு, நான் அடித்து எடுத்துட்டேன். இங்கே பாருங்களேன், அடிச்சுக்கிட்டே இருந்தால் அதுவும் சாவாது. ஆடு செத்துருன்னு அடிச்சிருவேன், கடைசி அடியில் செத்துரும். எப்படியோ உள்ளு நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு சரி இன்னும் ஒரு உள்ள எடுத்துகிட்டு கடைசி உள்ள அவர்கிட்ட கேட்டுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பலான்னு பார்த்தா அந்த இடத்துல என்னமோ மாதிரி இருந்தது, ரூஎண்டு போட்டது மாதிரி. இல்லை அது வெறும் கல் தான் ப்ரோ அப்படின்னாலும் சரின்னு விட்டுட்டேன். இந்த இடத்துல கோழி அடிக்கலான்னு போனால் சரி கோழியெல்லாம் விட்டுருவோம், அவங்க எம்சிடி என்னை விட்டுரு அப்படின்னுங்க, நானும் விட்டுட்டேன். இந்த இடத்துல பார்த்தா ஒரு ஆடு திருவிழா அவரை அடித்து டேமேஜ் கொடுத்துருக்காரு. நம்மளை போயிட்டு அடிச்சுட்டு நம்மளே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சிடுவேன், அடித்து கொண்டுடுவேன். ஆனால் அங்கே பாருங்களேன், பாருங்கள் அடிச்சிடுவேன். இந்த பாருங்க எனக்கு உள்ள பூந்து வந்து அப்படியே எடுத்துகிட்டு போகிறாரு. என்ன ப்ரோ இப்படி பண்ணிட்டே ப்ரோ. அப்புறம் இந்த பாருங்க இந்த சைடில் நைட் ஆகிடுச்சு, என்னடா பண்ணுறதுங்கும் போது இந்த இடத்துல ஒரு மரம் இருக்கும், அந்த குட்டியாக ஒரு மரம் இருக்கும். அதுக்குள்ளே போயிட்டு நான் அப்படியே உட்காந்துக்கிட்டேன், படுத்து ஸ்விம்மிங் அடிக்கிற மாதிரி உட்காந்துக்கிட்டேன். ப்ரோ நீ வேணால் வெளியே போயிடு ப்ரோ, நான் தூங்கிடுறேன், நான் தூங்கினோடனே டேவாகிடும், அப்புறம் நீ உள்ளார வா ப்ரோன்னாரு. சரி ப்ரோ நான் போயிட்டு வரேன். அதுக்கப்புறம் சொல்கிறாரு திருப்பி இதே மாதிரி பண்ணலாம் ப்ரோ வெளியே போனால் நானும் தூங்கினா தானே ப்ரோ நீயும் தூங்குவேன் அப்படிங்கிற. அதெல்லாம் கிடையாது ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் காலையிலே வாங்காமல் நான் பெட்டை பின் பண்ணிட்டுருவேன். சரி இவர் சொல்கிறாரேன்னு வெளியே போயிட்டு வந்துட்டு இருப்பேன். இந்த இடத்துல ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த இடத்துக்கெல்லாம் வரேன். சரி இந்த இடத்துல போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பேன். வில்லேஜ் ப்ரோ வில்லேஜ் அப்படின்னு கத்துறாரு. எங்கே ப்ரோ வில்லேஜ் அப்படின்னா வில்லேஜ் உண்மையிலே வில்லேஜ் எப்படி வில்லேஜ் ப்ரோ நீ உருட்டுற கிட்டலாம் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ப்ரோ, சாரி ப்ரோ தப்பாக நினச்சிட்டேன், வில்லேஜ் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போன உடனே முதல்ல போயிட்டு லேக் அடிக்கிறது பாருங்க. அவ்வளோ நேரம் இந்த வில்லேஜை தேடி இருக்கோம், கட் பண்ணிட்டேன் எல்லாம். என்னடா இது லேக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுவேன். அவன் ப்ரோ போயிட்டு அப்படின்னு அவரும் தூங்கிடுவார். தூங்கினதுக்கப்புறம் பாருங்களேன், போய் தூங்கினதுக்கப்புறம் 2 பேரும் இப்போ தான் தூங்குறாரு ப்ரோ. அப்போவே தூங்குறேன்னா இப்போ தான் தூங்குறியா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு லீவ் பெட்டு கொடுத்துட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு பார்த்தா ஜாம்பி, அது கையில் பார்த்தா ஆக்ஸ் வச்சிருக்கு, என்னை அடிக்கிறதுக்காக அங்கேயிருந்து வருது. ஐயோ இதெல்லாம் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். அவர் அங்கேயிருந்து வந்து ஹியூமனிட்டி வந்துட்டார். ஹியூமனிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அடிச்சுட்டு போகிறேன். நானும் அடிப்பேன், சரி வேணாம் விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவரே 2 இது முடிச்சு விட்ருவாரு. நான் அப்படியே ஓடிடுவேன். நான் டக்குன்னு போயிட்டு லூட்டெல்லாம் எடுத்துருவேன். அவன் வரத்துக்குள்ளே நான் லூட்டெல்லாம் எடுத்துருவேன். அந்த இடத்துல பாருங்களேன், அங்கே நேராக நான் ஒரு வீட்டுக்கு போவேன். அந்த வீட்டுக்குள்ள செஸ்ட்டில் பார்த்தா நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், பாதி சீன்ஸு கட் பண்ணிட்டேன். ஏன்னா இங்கே வந்ததே உங்களுக்கு காட்டணும். இந்த பாருங்க 19 ஏம்பல் 64 கேரக்டர் இருக்கா. இந்த இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம், ஆனால் லேகில் அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு. ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி முதல்லேருந்து வந்து மைண்ட் பண்ணி காட்டிட்டு ஓகேவா ஓகேன்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல பாருங்களேன் இந்த ஹேம்பல்ல மைண்ட் பண்ணிட்டு இருப்பேன். அங்கேருந்து வருவார் ப்ரோ, அப்படியே நான் மைண்ட் பண்ணி வைப்பேன். அவர் ஓசி தட்டிட்டு போயிடலான்னு பார்ப்பார் போல். ஆனால் நான் விட்டுருவேனா கீப் இன்வென்ட்ரி டக்குன்னு தட்டி எப்படி மைண்ட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் ப்ரோ கேட்டிருந்தேன்னா கூட கொடுத்துருவேன், நீ கேட்காம வந்து எடுத்துட்டேன், கொடுக்கவே மாட்டேன் ப்ரோ அப்படின்னு. இந்த இடத்துல பாருங்கள் ஒர்க்கர் மாதிரி ஒருத்தன் வருவான். சரி இதுதான் ஒர்க்கர் வீடு போல இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளார போகிறேன், ஒர்க்கரே கிடையாது, வெறும் டோப்பா வீடு. சத்திய கிராஃப்டிங் டேபிள் ஒன்று செய்யலான்னு சொல்லிட்டு கிராஃப்டிங் டேபிள் தான் செய்வேன். ஆனால் மறந்த நினப்பில் வீட்டு செய்ய ஆரம்பிச்சேன். சரி செய்வோம், வீட்டு வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து சரியாக பிடிச்சிக்கிச்சு. அதனால தான்
வாய்ஸ் இப்போ கிராஃப்டிங் டேபிள் செஞ்சுருவேன். நம்மளுக்கு வந்து பிசி வரை 4 சைடு வச்செல்லாம் செய்ய தெரியாது. எப்பயாவது ஒரு தடவை செய்வேன். பிசிலனா செய்வேன், இதுலனா வாய்ப்பே இல்லை. ஆனால் பிசியில் மவுஸு கண்ட்ரோல் வேறு மாதிரி போகுது. அதனால தான் நான் மொபைலே விளையாடுறேன். அதுக்கப்புறம் ப்ரெட்டு செய்ய ஆரம்பிச்சிடும். எங்கடான்னு பார்த்தா 90 ப்ரெட்டா. அவர் என்ன நினச்சிருப்பாரு, ப்ரெட்டு செய்கிறாரு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உட்டை ப்ரெட்டெல்லாம் கீழே விழுவோம்னு நினச்சிக்கிட்டு அவர் வந்து ஓசியில் எடுக்கலான்னு பார்ப்பாரு. ஆனால் அவருக்கு தெரியாது இன்வென்ட்ரியில் தான் வந்து சேவன். ப்ரோ எனக்கு உட்டு கொடு ப்ரோ, ப்ரெட்டு கொடு ப்ரோ அப்படிங்கிறாரு. ப்ரோ ஒரே நேரத்தில் ரெண்டத்தையெல்லாம் கொடுக்க முடியாது, ஏதோ ஒன்று கொடு ப்ரோ அப்படின்னா எதையுமே கொடுக்க முடியாது ப்ரோ, போ ப்ரோ அப்படின்னேன். ப்ரோ நீ இப்படி பண்ணிட்டல ப்ரோ, உனக்கு இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வர போயிருப்பேன். சாப்பிட்டுட்டு வந்து பார்க்குறேன், ப்ரோ வீடியோ பிடிச்சிக்கலாம் பாய் அப்படிங்கிறாரு. ப்ரோ இரு ப்ரோ எமௌண்ட்டாவது போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமௌண்ட்டு போட ஆரம்பிச்சிட்டோம். சரி ப்ரோ சேமா போடலான்னு அவரு தான் சொன்னார். சரி சேமா போடலான்னு தானே, சேமா போடுவோம் அப்படிங்கிற அவர் முந்தி கொட்ட மாதிரி முந்திக்கிட்டு போகிறாரு. ப்ரோ 3, 2, 1 போடு ப்ரோங்கிறேன். அதுக்கப்புறம் அவர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான். என்னென்ன பார்த்தா காக்கா மாதிரி ஏதோ பறக்குது ப்ரோ அப்படிங்கிறாரு. ப்ரோ இந்த கேமில் காக்காவே கிடையாது ப்ரோ, ஏன் ப்ரோ இப்படி பண்ணுற அப்படிங்கிறேன். சரி ப்ரோ 3, 2, 1ன்னு எமௌண்ட்டு போடு ப்ரோங்கிறார். அவர் போடவே இல்லை. சரி நான் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் போடுறாரு பாருங்க. என்ன ப்ரோ இதுதான் லாஸ்ட் சான்ஸு, போடுறியா இல்லை வீடியோ முடிச்சிடவா அப்படிங்கிறேன். போடுறேன் ப்ரோ அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் லேட்டாக போடுறாரு. முந்திரி கொட்ட மாதிரி ஏன் ப்ரோ முந்துற அப்படின்னா அதுவும் கேட்கல. ப்ரோ இதுதான் ப்ரோ கடைசி, ப்ளீஸ் ப்ரோ போடு ப்ரோங்கிறார். ப்ரோ வாய்ப்பே இல்லை, ஒழுங்கா நீ போடுறியா இல்லை நாங்கள் வீடியோ கட் பண்ணிட்டு வெளியே போட்டா அப்படிங்கிறேன். ப்ரோ இதான் ப்ரோ கடைசிங்கிறேன். அப்புறம் சேமாக போட்டோம், ஆனால் 1 செகண்ட் லேட்டு. இந்த வீடியோ பாய், லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க.